10th ஸ்டாண்டர்டில் இயல் 7ல் மங்கையராய் பிறப்பதற்கே அப்படின்னு ஒரு லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சாதனை மகளிர்கள் 5 பேர்த்த வந்து கொடுத்துருக்காங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி, பால சரஸ்வதி, ராஜம் கிருஷ்ணன், கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன், சின்ன பிள்ளை. இவங்க 5 சாதனை பெண்களை பற்றின வரலாறு தான் வந்து அந்த லெசனை வந்து கொடுத்துருக்காங்க. சர்வதேச மகளிர் தினம் எப்போன்னு பார்த்தோம்னா மார்ச் 8 அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்களை வந்து இசை பேரரசி அப்படின்னு சொல்லி அழைச்சவங்க யார் அப்படின்னா நேரு அப்படிங்கிறவங்க தான் கொடுத்துருக்காங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி அப்படிங்கிறதனோட பெயரோட முழு வடிவம் வந்து மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சுப்புலட்சுமியை வந்து குஞ்சம்மா அப்படின்னு சொல்லி செல்லம்மா வந்து அழைப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமியோட முதல் குரு வந்து யார் அப்படின்னா அவங்களோட அம்மா தாய் தான் வந்து முதல் குரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு 10 வயசு இருக்கும்போது இசைத்தட்டுக்காக பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க. 17 வயசில் வந்து சென்னை மியூசிக் அகாடமியில் பல மேதைகள் முன்பு கச்சேரி வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்குது. மீரா அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு முதல் படம் மற்றும் கடைசி படம். ஆனால் அது வந்து வெற்றி படம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க பாடின பாட்டு வந்து காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் அப்படிங்கிறதெல்லாம் ஃபேமஸான பாடல். இந்த இவங்க வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும்போது ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடுலாம் வந்து இவங்களுக்கு வந்து வாழ்த்து அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு டைம் காந்தியை மீட் பண்ணுறதுக்காக டெல்லிக்கு போயிருக்காங்க எம்.எஸ். சுப்புலட்சுமி. அங்கே போய் அவர் மீட் பண்ணும்போது ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படிங்கிற இந்த சாங்கு தான் வந்து பாடியிருக்காங்க. ஆனால் காந்தி வந்து மீரா எழுதின பாட்டை வந்து நீங்கள் பாடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு எம்.எஸ். சுப்புலட்சுமி வந்து சென்னை வானொலி நிலையத்தில் போய் 1947 பாடியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து காந்தியோட பர்த்டே அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மீரா பஜன், அது ஹரி தும் ஹரே அப்படிங்கிற அந்த சாங் அதுதான் பாடியிருக்காங்க. 1947 பாடியிருக்காங்க. 1954 வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு வந்து தாமரையணி விருது அப்படிங்கிறது வந்து கிடைக்கிது. தாமரையணி விருது அப்படின்னா பத்மபூஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த விருது வாங்கிட்டு ரிட்டர்ன் திரும்பும்போது ஹெலன் கல்லர் அப்படிங்கிறவங்க எம்.எஸ். சுப்புலட்சுமியை தொட்டு தடவி பாராட்டுறாங்க. ஏன்னா ஹெலன் கல்லர் அப்படிங்கிறவங்க பார்வையற்ற மாற்றுத்திறனாளி. அந்த நிகழ்வு வந்து என்னால் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிக்கிறாங்க எம்.எஸ். சுப்புலட்சுமி. 1963 வந்து இங்கிலாந்தில் போய் பாடியிருக்காங்க. 1966 ஐநா சபையில் வந்து பாடியிருக்காங்க. அதே 1966 திருப்பதியில் வெங்கடேச சுப்ரபாரதம் அப்படிங்கிற பாடல்லாம் வந்து ஒலிக்கிற மாதிரி பாடியிருக்காங்க. அது எங்கன்னா திருப்பதியில். அடுத்தது குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா அப்படிங்கிற இந்த பாட்டை எழுதுனது வந்து ராஜாஜி அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. ஆனால் பாட்டு பாடினது வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடியிருக்காங்க. 1967 கல்கி அப்படிங்கிற இதெல்லாம் தான் வந்து இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1974 நோபல் ப்ரைஸுக்கு இணையான ப்ரைஸ் தான் வந்து ராமன் மகசேசா விருது அப்படிங்கிறது. இந்த ராமன் மகசேசா விருது அப்படிங்கிற விருதை வாங்கியிருக்காங்க எம்.எஸ். சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்க. இந்த எம்.எஸ். சுப்புலட்சுமி தான் வந்து ராமன் மகசேசா விருது வாங்கின முதல் கலைஞரும் கூட. இவங்க வந்து 9 மொழியில் ரொம்ப திறமையாக பாடக்கூடியவங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், இந்தி, மராத்தி, குஜராத்தி, ஆங்கிலம் அப்படிங்கிற 9 மொழியிலேயே வந்து ரொம்ப திறமையாக பாடுவாங்க. ஸோ இந்திய அரசு வந்து இவங்களுக்கு வந்து இந்திய மாமணி அப்படிங்கிற பாரத ரத்னா விருது வந்து 1998 வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி புகழோட உச்சியில் இருக்கிற பெண்மணி வந்து ஒரு கூற்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம், வெல்லலாம், நீங்களும் முயலுங்கள், முன்னேறுங்கள், வெல்லுங்கள் அப்படின்னு வந்து முடிச்சிருக்காங்க.